எனக்கு 13 வயசுலேருந்து தெய்வ ஆற்றல் வந்துச்சு. ஆ. அதுலேருந்து இது வரைக்கும் நான் குறி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். இந்த 40 வருஷமா சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். எத்தனையோ பேரை காப்பாற்றிருக்கேன். அம்மா அருளால் எவ்வளோ நடக்க முடியாத அற்புதம்லாம் நடந்திருக்கு. ஐயா இப்போ ஒரு குடும்பமே பிரிஞ்சிருக்கு பல வருஷமா. சேர்த்துடலாம். எப்படி சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு. எத்தனை நாள் டைம் எடுப்பீங்க? 7 நாள். 7 நாள்ல சேர்த்துடலாம். ஒரு சொத்தே வரல, ஒரு பூர்வீக சொத்து, அதை வர வைக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுப்பீங்க? இது எப்படினாலும் 1 மாசம் ஆகும். 30 நாள். 30 நாள்ல வந்துடும். இல்லைங்க ஐயா, ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி நாட்கள் வருமா? எப்படி? பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி நாட்கள் வரும். முடிஞ்சது 1 மாசம். நம்ம கிட்ட எல்லாம் 1 மாசம் தான். 1 மாசத்துல தீர்வாயிடும். இப்போ இந்த தொழிலை வச்சுக்கிட்டு, ஆன்மீகத்தை வச்சுக்கிட்டு சம்பாதிக்க முடியுமா? சேவை பண்ண முடியுமா? இல்லாட்டி ஏமாத்த முடியுமா? சேவை தான் பண்ண முடியும். சம்பாதிக்க முடியாது. ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்க முடியாது. சேவை தான் பண்ணலாம் பொதுமக்களுக்கு. இப்போ ஒருத்தவங்க பெங்களூர்ல இருந்தாங்க, இப்போ நான் போல. அதுவும் நீங்க உங்க இதுல எனக்கு கொடுத்துதான் போன மாசம் எனக்கு ஒரு கேஸ் வந்துச்சு பெங்களூர்ல. அவர் உடம்பு முடியல, கிட்டத்தட்ட 21 கிட்ட பார்த்துருக்காங்க. 21 பேர்கிட்ட பார்க்க முடியாது. என்ன ஆச்சுன்னா அவருக்கு வந்து திடீர்னு நெஞ்சு வலி, போயில உயிர் பயம் கொடுத்துச்சு. அவர் உயிரை காப்பாத்தினேன். காப்பாத்தினதுக்கப்புறம் இப்போ நல்லா இருக்காரு. தொழிலெலாம் ஓடலை, இது ஓடலை. நிறைய எந்திரம் கொடுத்தேன், மைக் கொடுத்தேன், எல்லாமே கொடுத்தேன். இப்போ நல்லா இருக்காங்க. பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் ஆகாமல் இருந்தது, பரிகாரம் சொன்னேன், எல்லாம் செஞ்சாங்க. இந்த நிச்சயதார்த்தம் ஆக போகுது. இப்போ ஒரு வீட்டை விட்டு ஒரு கணவர் கிளம்புறாரு, ஒரு வீட்டுக்காரன் கிளம்புறாருன்னு வச்சுங்க வேலைக்கு. இவர் எந்த பெண்ணோட சுத்திட்டு வந்தாரு, எந்த பொண்ணோட இருந்துட்டு வந்தாரு, எந்த பொண்ணோட படுத்துட்டு வந்தாருன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்லலாம். இப்போ கணவரும் அதே நம்பிக்கையில் தான் போவார். ஆமா. மனைவி வீட்டுல இருக்கும்போது தப்பு பண்ணாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். அவங்க எங்க போனாங்க, எங்க இருந்தாங்க, என்ன பண்ணாங்க வரைக்கும் சொல்லலாம். ஒரு என்ன புடவை கட்டி இருந்தாங்க, என்ன சாக்கெட் போட்டு இருந்தாங்க, இது வரைக்கும் சொல்லலாம். யாரு வந்தாங்க, எத்தனை பேருன்ற வரைக்கும் நான் சொல்லுவேன். இப்போ நீங்க பொருள் வச்சு சொல்லுவீங்களா இல்ல தெய்வத்தை வச்சு சொல்லுவீங்களா? தெய்வ அருள் தான். அம்மா அருளால தான் நான் எல்லாமே சொல்லுவேன். எந்த தெய்வம் உங்ககிட்ட பேசும்? என்கிட்ட பேசுறது அம்மன் தான். எங்க காளியம்மன் தான் பேசும். காளியம்மா பேசுவாங்க. அம்மா வந்து சொல்லுவாங்க, இப்படி பண்ணுப்பா, இப்படி பண்ணுப்பா, சரியாயிரும், இப்படி பண்ணுப்பா, இப்படி செய்ப்பா. அதே மாதிரி செய்வேன், கரெக்டாக வந்துடும். 13 நாள், 13 வருஷமா, 13 வயசுல இருந்து ஆரம்பிச்ச உங்க வாழ்க்கை. ஆமாங்க ஐயா. இன்னும் தேடுதல் இருந்துகிட்டே இருக்குமா? நாட்கள் ஆக ஆக பவர் குறையுமா? பவர்லாம் குறையாதுங்க ஐயா. நாட்கள் ஆக ஆக ஏறிக்கிட்டு தான் இருக்குமே தவிர குறையாது. பவர்லாம் குறையாது, வாய்ப்பு இல்லை. இப்போ சராசரி மனுஷன் 6 மணி நேரம் தூங்குறான், நீங்க எத்தனை மணி நேரம் தூங்குவீங்க? நானும் 6 மணி நேரம் தூங்குவேன் ஐயா. 6 மணி நேரம் தூக்கத்துக்குலாம் அது இல்லை. விரதம் இருப்பேன், சுவாமிக்கு தியானம் பண்ணுவேன். சில இது அம்மா கிட்ட வந்து சொல்லுவாங்க, இது இதுக்கு என்னம்மா, இது பண்ணணும்ப்பா, இது பண்ணணும்ப்பா, இது பண்ணுப்பா, சரியா போயிடும். அதை பண்ணுவேன் அம்மா அருளால. எதுவும் சொல்லுங்க. ஒரு முட்டையை வச்சுக்கிட்டு என்னென்ன விஷயங்கள் பண்ணுவீங்க? முட்டையை வச்சு நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாங்க ஐயா. ஒரு ஆளை வந்து முடக்கவும் செய்யலாம், ஒரு ஆளை வாழவும் வைக்கலாம். ஏவலையே எடுக்கலாம் அந்த ஒரு முட்டையை வச்சு. ஒரு முட்டையை வச்சு ஒரு எதிரியை வந்து அழிக்கலாம். எதிரி கிட்ட வராத, எதிரியே கிட்ட வராத அளவுக்கு தடுக்கலாம். முட்டை சகல வேலையும் பண்ணும். ஆனா நல்லதுக்கு மட்டும் அதை பயன்படுத்தணும், கெடுதலுக்கு யாரும் அதை பயன்படுத்தக்கூடாது. முட்டையில பேர் எழுதி சும்மா போச்சுட்டா வேலை செய்யுமா? முட்டையில பேர் எழுதி சும்மாலாம் போச்சு, அதுக்கு மந்திரத்தை சொல்லி அதுக்கு என்னென்ன உருவு கொடுக்கணுமோ கொடுத்து அது 48 நாள் தீபம் போட்டு அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் செய்யணும். ஏன்னா நிறைய பேர் வந்து முட்டையை வச்சே மிரட்டுறாங்க. முட்டையை போச்சு வச்சா அவங்க குடும்பமே காலின்னு பண்ணலாம். ஆனா வந்து வெறும் முட்டையை வந்து உருவம் பதிச்சிட்டு அங்க புதைச்சாலாம் வேலை செய்யாது. அதுக்கு 48 நாள் அதுக்கு உரு கொடுக்கணும். தீபம் ஏற்றி மந்திரத்தை சொல்லி உரு ஏற்றி அதை செய்யணும். ஆனா கெடுதலுக்கு மட்டும் இது பண்ணக்கூடாது, நல்லதை செய்யணும். ஒரு குடும்பத்தை வந்து ஒண்ணுமே இல்லாம போன குடும்பத்தை மறுபடியும் வெளியில அதே பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும்? கண்டிப்பா கொண்டு வர முடியும். கண்டிப்பா கொண்டு வர. ஒரு குடும்பத்தை அடிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறேன் ஐயா நீங்க அப்படின்னு சொல்லி வரவங்க இருக்காங்க. கண்டிப்பா வராங்க. எத்தனையோ குடும்பத்தை நான் காப்பாத்தி விட்டு இருக்கேன். ஒருத்தர் தூக்குல தொங்கினாரு ஊர்ல, அவரே காப்பாத்தி விட்டு இன்னைக்கு ஃபைனான்ஸ் விட்டுக்கிட்டு இருக்காரு. என்னால நிறைய குடும்பம் நல்லா இருக்கு. எத்தனையோ உயிரை காப்பாத்தி இருக்கேன். அதான் சவால் விட்டு யாராலையும் முடியாது அப்படின்னா என்கிட்ட வாங்க, நான் சொல்றேன்னா சரி பண்ணி விடுறேன். ஏவல், பில்லி, சூனியம் எது இருந்தாலும் சரி நான் சரி பண்ணி விட்டுருக்கேன். எத்தனையோ ஏவல், பில்லி, சூனியன்றாங்களா, அதுக்கு உருவம் இருக்கா? ஏவல் வந்து ஒரு காத்து மாதிரி ஏவுறது தான். இப்ப எப்படின்னா செத்தவங்களை வச்சு ஏவுவாங்க, சுவாமியை வச்சு ஏவுவாங்க. சில பேர் இந்த பொம்மை செஞ்சு அதுக்கு உருவம் எடுத்து அதுக்கு சுடுகாட்டுல வச்சு மயானத்துல வச்சு அதெல்லாம் பண்ணிக்கிண்ணி குண்டு ஊசி அடிச்சு ஆணி அடிச்சு சில வேலையெல்லாம் இருக்கு. சரிங்களா? நீங்க நல்லதுக்கு மட்டும் அதை பயன்படுத்தணும், கெடுதலுக்கு அதை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா கெடுதலுக்கு பயன்படுத்தினா வாரிசு இருக்காது பின்னாடி.
எல்லாரையும் அழிச்சுக்கிட்டே வரும் கெடுதல். அதாவது எப்படின்னா கெடுதல் பண்ண பண்ண அவங்க குடும்பத்துல வாரிசா பிறக்காது. இல்ல இப்போ ஒருத்தன் சொல்லுவான்ல, என் அண்ணன் தம்பிங்க வந்து இப்போ அவனுக்கு வாரிசே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்றவங்க இருக்காங்க. ஏன்னா ஆண் குழந்தை வந்து திடீர்னு வயிற்றுல குழந்தை தங்கம் கரு, அதெல்லாம் ஏவல்ங்கய்யா. அதுதான் ஏவல் சொல்றது. சில பேருக்கு வந்து காத்து பிடிச்சிருந்தா அந்த மாதிரி கரையும், சில பேருக்கு முனி கோளாறு, முனீஸ்வரன் கோளாறு. அதாவது எப்படி பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஏதாவது கோளாறு இருக்கான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஜாதக ரீதியா ஏதாவது கோளாறு இருக்கான்னு தெளிவா பார்க்கணும். மூணாவது குலதெய்வம் அதுல ஏதாவது கோளாறு இருக்கான்னு 3 இதுவும் தெளிவா பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டா ஏதாவது ஒண்ணு கரெக்டா நிற்கும். இல்ல இந்த 3லயும் கோளாறு இருந்தாலும் தெளிவு பண்ணலாம் ஜாதக ரீதியா. ஆணி வச்சு என்னென்ன பண்ண முடியும்? ஆணி வச்சு நல்லதா பண்ணலாம், கெடுதலும் பண்ணலாம். ஆணியை வச்சு ஒரு ஆளை முடக்கணும்னா ஆணியை வச்சு முடக்கலாம். முடி தலைமுடி அப்புறம் தலைமுடி இருக்கிற முடி எல்லாமே வச்சு எல்லாமே பண்ணுவாங்க. அதுதான் ஏன் துருமாந்திரிகம் கருமாந்திரிகம். அதை வச்சு எல்லாமே பண்ணலாம், கெடுதல் பண்ணலாம். சுடுகாட்டு எல்லைக்கு போய் தான் பண்ணணும்னு எதனா இருக்கா எப்படிங்க ஐயா? இத எப்படி சொல்றது, இப்ப வந்து கருமாந்திரிகம் துருமாந்திரிகம் சுடுகாட்டுல போய் பண்ணி அதை ஏவி விட்டாதான் அதுக்கு பலன். வீட்டுல அது செய்ய மாட்டாங்க யாரும். ஆனா நான் செய்ய மாட்டேன், கெடுதல் யாருக்கும் செய்ய மாட்டேன். ஐயா இப்ப நல்லதை மட்டும் செய்வேன். பில்லி சுனி ஏவல் நீங்க ஒண்ணு வந்து காத்து, இன்னொன்னு சுவாமி ஏவுறது, அடுத்தது இந்த மாதிரி பொம்மை செஞ்சு உருவம் எடுத்து தகடு புதைச்சு அதெல்லாம் செய்வாங்க. தகடு தாயத்து எலுமிச்சம்பழம் எது பவர்? தகடு தாயத்து எலுமிச்சம்பழம். ஆமாங்க. எலுமிச்சம்பழம் நல்ல பவர். எல்லாத்தோடையும் அம்மனுடைய அந்த கனிக்கு தான் அதிக பவர். இதுடைய கனியை வச்சு நல்லது செய்யலாம், கெடுதலும் செய்யலாம். ஒரு அம்மா வர்றாங்க உங்களை பாக்குறதுக்கு. கண்டிப்பா. அம்மா இன்னைக்கு காலையில உங்க வீட்டுக்காரோட சண்டை போட்டியா, காலையில 2 இட்லி ஒரு கெட்டி சட்னி தான் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்ல முடியுமா? எல்லாமே சொல்லலாங்க. அந்த அம்மா எவ்வளவு பாக்கெட்ல வச்சிருக்காங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கங்க. சுவாமிய வந்து கரெக்டா நீங்க வாங்க என்னென்ன செஞ்சீங்க, ஏது செஞ்சீங்க, என்ன ஏதுன்னு வரைக்கும் அம்மா சொல்லும். நம்ம சொல்றது கிடையாது, அம்மா கரெக்டா சொல்லும். எத்தனையோ பேர் உயிரை காப்பாத்திருக்கு, எத்தனையோ பேரை வாழ வச்சிருக்கு. இது வரைக்கும் அம்மா இங்க வந்து எதுவுமே முடியாதுன்னு யாருமே போனதே கிடையாது. அதான் சொல்றேனே, நீங்களே உங்க இதுலயே சொல்லி எனக்கு பெங்களூர்ல இருக்காங்க அவங்க, நீங்க சொல்லி அம்மா எல்லையம்மா கிட்ட அழுதுருக்காங்க. இதுவரை 12 பேரை 21 பேர்கிட்ட பாத்துருக்காங்க. அவங்க யாருமே இது இல்லை. நீங்க பழைய இது 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த லைவ் நீங்க எடுத்தது பார்த்துட்டு எனக்கு போன் பண்ணாங்க. போன் பண்ணி தான் இப்ப அந்த அம்மா உயிரை காப்பாத்திருக்கேன், அந்த ஐயாவும் காப்பாத்தி வச்சிருக்கேன். இங்க இந்த எல்லையில இருந்துட்டு அவங்க வீடு எப்படி இருக்குன்றத பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். ஒருத்தர் வீட்டை விட்டு போயிட்டாருங்க ஐயா, ரொம்ப நாள் ஆச்சு. 40 வருஷம் போனவங்க 40 வருஷம் வராதவங்கள 3ஆம் நாள் வர வச்சாதான் என் கேஸ். முதல் கேஸ் அண்ணா நகர்ல 40 வருஷம் எவனுமே வர வைக்க முடியல, நான் வர வச்சேன். 3ஆம் நாள் நான் வர வச்சேன். இப்ப எந்த எல்லையில இருக்காரு, என்ன பண்ணிக்கிறாரு, எல்லாமே சொல்லலாம். அவர் என்ன பண்றாரு, என்ன செய்யறாரு, என்ன எடுத்துட்டு போனாரு, இப்போ ஒரு நகை தொலைஞ்சு போதா நம்ம சொல்லலாம், உட்காந்த இடத்துல சொல்லலாம். பார்த்து வீட்டுல இருந்து கிளம்பும்போது என்ன பேண்ட் போட்டு அது வரைக்கும் சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். அம்மா அருளால எல்லாமே சொல்லலாம், எல்லாமே சாத்தியம். ஆனா கெடுதல் மட்டும் யாருக்கும் பண்ணக்கூடாது, நல்லதை மட்டும் பண்ணணும். சரி, இப்போ ஒரு அம்மா நினைக்கிறாங்க என் வீட்டுக்காரர் இல்லைங்க, எங்க போயிட்டாரு, உயிரோடு இருக்காரா இல்லையான்னு அது சொல்லலாம், அது சொல்லலாம். அது இல்லாம என்ன முக்கியம்னா, எத்தனையோ வருஷம் ஆச்சு சாமி, எனக்கு சாமியே எனக்கு தெரியல, என்ன குலதெய்வம்னு எனக்கு தெரியல, 2000 வருஷமா 5000 வருஷமா எங்க பூர்வீகமே தெரியல, வீட்டுல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன கோளாறுன்னு தெரியல, 10 காசு தங்கல, ஒரே இதா இருக்கு, தொழில் எல்லாம் ரொம்ப நஷ்டமாகுது, தொழிலே ஓடல, ரொம்ப நான் சிரமப்படுறேன், சாப்பாட்டுக்கே அடி மேல அடியா இருக்கு, அது என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்றதெல்லாம் சரி பண்ணி விட்டுருக்கேன். எத்தனையோ பேருக்கு இதோ அம்பத்தூர்ல ஒருத்தவங்க அப்படிதான் ஆயிடுச்சு, கம்பெனி வச்சிருக்காங்க, அவங்கள இது பண்ணி விட்டேன், அந்த அம்மாவும் காப்பாத்தி விட்டேன், அந்த ஐயாவை காப்பாத்தி விட்டேன், இதான் நல்லா இருக்காங்க. ஆம்பளை சாமியார்னால ஒரு பொதுவா ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆம்பளை சாமியார்னால கடலை போடுவாங்க, லேடிஸ் கிட்ட பேசுவாங்க, அதெல்லாம் விடுவாங்க. நம்ம அதெல்லாம் இல்லைங்கய்யா, அதெல்லாம் இல்லைங்கய்யா. எல்லாருமே நமக்கு தங்கச்சி அம்மா தான், நம்ம அதை தான் பார்க்கணும், வேற எதுவும் இல்லை. நம்ம தொழிலுக்கு வந்துட்டோம், நமக்கு தெய்வம் தான் எல்லாமே, அம்மாவும் தங்கச்சாவும் நம்ம பார்த்து நம்ம வழிபடணும். அதுதான். 1000 பேர் இருப்பாங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்க பார்த்த சாமி நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கம்மா. அருள்வாக்கு கேட்க வர்றவங்க வீட்டுக்கு தெரியாம தான் பொதுவாவே வர்றாங்க. ஆமாங்க ஐயா, வீட்டுக்கு தெரிஞ்சா இதெல்லாம் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க. இல்லங்க ஐயா, எல்லாருமே வராங்க இங்க. இப்ப நீங்க ஒரு பொருள் கொடுத்து அனுப்புறீங்க, அந்த அம்மா இது நீ வீட்டுல வச்சு கும்பிடுமான்னு. கண்டிப்பா. அந்த வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெய்வ நம்பிக்கை இல்ல, அந்த அம்மா எப்படி வச்சு கும்பிடாம எப்படி வேலை நடக்கும் அப்படின்றீங்களா? அவங்க வந்து எப்படி வச்சுக்கணும், அவங்க இப்போ நான் வந்து சொல்றத அவங்க செய்யணும் கண்டிப்பா. இப்ப வெளிநாட்டுலாம் இருக்காங்க, இப்போ வர முடியாது, அம்மா இந்த கோயில் பொங்க இதை செய்யுங்க, இந்த கோயில் பொங்க இதை செய்யுங்க, சரியா இருக்கு. சில விஷயம் இங்கேருந்து நான் கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னும் போது ஜாமான் கொடுத்து அனுப்புவேன்.
இப்போ மை கொடுத்தோம்னா மை கொடுத்து அனுப்புவேன், இயந்திரம் கொடுத்தோம்னா இயந்திரம் கொடுத்து அனுப்புவேன். ஐயா இப்போ உங்களுக்கு பவரா, அம்மாவுக்கு பவரா, இல்லாட்டி நீங்க கொடுக்குற பொருளுக்கு பவரா? எல்லாத்துக்குமே பவர் தான். அம்மா தான். நான் சாதாரண ஆள் தான். சரிங்களா, அம்மா தான் நமக்கு. சாதாரண மனிதனுக்கு வர்ற மாதிரி ஜுரம் எல்லாமே வருமா உங்களுக்கா? எல்லாருக்கும் வருங்கய்யா. எனக்கு இது வரைக்கும் எப்பாவதுதான் வந்திருக்கு. அம்மா இதனால நமக்கு எந்த நோயும் கிடையாது, நோய் நொடி கிடையாது. ரோட்ல போகும்போது என்னென்ன உருவம் உங்க கண்ணால பார்க்க முடியும்? நான் எல்லாமே பார்ப்பேங்கய்யா. சாமி பார்ப்பேன், பிசாசனிக்கு தான் பார்ப்பேன், எல்லாமே பார்ப்பேன். இப்ப இந்த எல்லைக்குள்ள என்னென்ன தெய்வம் இருக்கு, என்னென்ன கெட்ட ஆத்மா இருக்கு? கெட்ட ஆத்மா நிறைய இருக்குங்கய்யா. 6 மணிக்கு மேல எல்லாமே அலையும். இந்த 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 இடத்துல எத்தனை வாட்டி பார்த்துருக்கேன். ஆத்மா ஆத்மா நிறைய இருக்கு. இப்போ அது உங்களை பார்த்தோன்னே ஓடுமா, இல்லாட்டி கொலை நடுங்கி நிக்குமா? ஓடிடும். என் பக்கத்துல வராது, ஓட செய்யும். இப்போ நீங்க வந்து பேய் பிசாசு பிடிச்சிருக்கவங்களே எங்க வீட்டுக்கிட்ட வந்து இப்படி உட்காந்தாங்கன்னா இருக்க விடாது, ஓடிடுவாங்க, எந்திரிச்சு ஓடிடும். யாரும் அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது. பேய் கட்டுன்றாங்க அப்படின்னா என்னங்க ஐயா? அது வந்து ஒரு இதுங்க ஐயா, தசைக்கட்டு, உடன்கட்டு, அதெல்லாம் ஒரு இதுதான். அதாவது எல்லையை கட்டுறாங்க, அது வேற இருக்கு. சில பேர் சொல்றாங்க இந்த எல்லையை விட்டு நீ தாண்ட கூடாது மாட்டாங்க. அதெல்லாம் என்னதான் கட்டினாலும் அது நிக்காதுங்க ஐயா. அது நிக்கவே நிக்காது. நீங்க இப்போ கோயில் இருக்கு, கோயில்ல வந்து நான் இப்போ ஒரு இது பார்க்க போனேன். பார்க்க போயில அம்மா வந்து கூப்பிடுறேன், அம்மா கூப்பிடுறேன், என்னம்மா அந்த இதை போட்டுட்டு என்ன போகக்கூடாதுன்னு சொன்னா நான் வந்துட்டேன். அந்த மாதிரிலாம் இருக்கு. இல்ல எல்லை கட்டுன்னு இருக்கான்னு? கண்டிப்பா இருக்கு. குலதெய்வ கட்டுன்னா என்ன பண்ணுவாங்க? குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் பண்ணிடுவாங்களா? சாமி கும்பிட குலதெய்வம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாத மாதிரி பண்ணிடுமா? அதாவது எப்படின்னா, முதல்ல இவங்களை வந்து அடக்கணும்னா முதல்ல சாமியை தான் அடக்குவாங்க. இப்போ உங்க குலதெய்வம் என்னன்னு பார்ப்பாங்க, காப்பிட்டு அதை வந்து சுடுகாட்டுல வச்சு நிறுத்தி கட்டுவாங்க. கட்டிட்டு உங்களுக்கு செய்வனையை பண்ணுவாங்க. எப்படி உங்க சாமி இருந்தா வந்து மறிக்கும். ஆமா. அதனால என்ன செய்வாங்க, முதல்ல சாமியை பிடிச்சி கட்டுவாங்க. கட்டிட்டு உங்களுக்கு செய்வனையை பண்ணுவாங்க. இப்ப 100 பேருக்கு ஒரே குலதெய்வம்னா, இப்போ எனக்கு பண்றான்னா எனக்கு சம்பந்தப்பட்ட தெய்வத்தை மட்டும் தான் கட்டுவானா? ஆமா. 99 பேருக்கு அந்த தெய்வம் ஹெல்ப் பண்ணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்ப பங்காளிங்க இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க உங்களை கட்டிட்டா உங்ககிட்ட தான் வராது, அவங்க கிட்ட போகும். மொத்த பேரையும் கட்ட முடியாது. இப்ப அந்த மத்த பங்காளி கையில சொல்லலாம்ல, இவனுக்கு இந்த மாதிரி ஒருத்தன் பண்ணி வச்சுக்கிறான், என்ன குலதெய்வமா கட்டி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இல்லையா? பங்காளி கிட்ட சொன்னா ரிலீஸ் இல்லையா? என்ன மாதிரி மாந்திரிக கிட்ட போனாதான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க ரிலீஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு மாந்திரிகிட்ட போயிட்டு அதை கட்டுறதெல்லாம் உடைச்சாதான் சரியாகும். காவு கொடுத்தாதான் வேலை நடக்கும் அப்படின்றாங்க. காவுன்றது தெய்வத்துக்கு ஐஸ் வைக்கிற மாதிரியா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. காவு கொடுக்கறதுனா அது ஒரு இது, கெடா வெட்டுறேன், கோழி வெட்டுறேன், சுவாமிக்கு நேடுதல் வெட்டுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் கொடுக்கறது தான். அம்மாவுக்கு என்ன, காளி அம்மாவுக்கு நம்ம கொடுப்போம், ஆடு கொடுப்போம், கோழி கொடுப்போம், மசாலா கொள்ளைக்கெல்லாம் செய்வோம். அந்த மாதிரி அது அம்மாவுக்கு வந்து எல்லாரும் நல்லா இருக்குன்னு செய்யறது. சரிங்களா? மாவிளக்குக்கு மாந்திரியத்துக்கு நிறைய சம்பந்தம் உண்டா? மாவிளக்கு வந்து வேண்டுதலுங்க ஐயா. இப்போ எனக்கு குழந்தை பிறக்கல, நான் மாவிளக்கு போடுறேன், அந்த மாதிரி அவங்க வேண்டிக்குவாங்க. சேதா முன்னோர்கள் மாவிளக்கல் தான் பொம்மை செய்யறாங்க, எல்லாமே பண்றாங்க, சாங்கி எடுக்கிறாங்க, கழிப்பு எடுக்கிறாங்க, எல்லாமே. இந்த அதுக்கு அவ்வளோ பவர் உண்டான்னு கேட்குறேன். மாவிளக்கு வந்து அம்மாவுக்கு நேர்ந்து போடுறதுங்க. மாரியம்மாவுக்கு தான் மாவிளக்கு. எப்படி சொல்றது, எனக்கு சுவாமி எனக்கு இத்தனை வருஷம் குழந்தை இல்லை, நான் வேண்டிக்கிறது எனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நான் ஒரு இது, அவங்க ஒரு பரிகாரத்தை அம்மா கிட்ட சொல்றாங்க. அம்மா கேட்கணும், நமக்கு ஒரு நல்லது நடந்துடாதா? இந்த மாதிரி எல்லாம் கோளாறு இருக்கு, தெரியாது இல்லையா? எல்லாருக்கும் தெரியாது இல்லையா? இப்ப என்ன மாதிரி ஆளுக்கு தெரியும், இந்த மாதிரி கட்டி இருக்காங்க, இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க பாப்போம்? சாதா ஆளுக்கு தெரியாது இல்லையா? மத்த மதத்துக்காரங்களுக்கும் இந்த மாதிரி உங்களை மாதிரி சாமியார்கள் உண்டா? மற்ற மதத்துக்கும் ஒருத்தர் கிறிஸ்டின்காரங்க ஐயா, ஒரு 3-4 மாசம் இருக்கும் முன்னாடி இந்த மாதிரி தான் வந்தாரு. அவர் வந்து விபூதி இட்டுக்க மாட்டாரு, விபூதி இட மாட்டாரு. நான் இந்த மாதிரி மயானம் உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் மயானம் கூட்டிகிட்டு போனேன். இங்க ஒரு மயானம் இருந்தது, கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணேன், மந்திரிச்சு கயிறு கட்டினேன். இந்த மாதிரி கயிறு போட்டு என்னென்ன செய்யணுமோ அந்த மாதிரி கழிப்பெல்லாம் எடுத்து அவர் சரி பண்ணி விட்டேன். நல்லா இருக்காரு. சரிங்களா? ஐயா, சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்பாமே வருவாங்கல்ல. எல்லா இடத்துக்கும் போனுங்க, எல்லாம் ஒண்ணு வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதாங்க ஐயா. 21 பேருக்கு பார்த்தாங்க. அந்த பெங்களூர்ல சொன்ன பாத்தீங்களா, அவங்களே 21 பேர்கிட்ட பார்த்தாங்க, முடியல. அதுக்கப்புறம் தான் உங்க இதுல பார்த்துட்டு அம்மா எனக்கு இது பண்ணாங்க, நான் சரி பண்ணி விட்டேன். ஏதாவது உயிரை காப்பாத்திருக்கீங்க? நிறைய உயிரை காப்பாத்திருக்கேன் ஐயா. ஏன்னா பையன் ஆக்சிடென்ட் ஆகி சீரியஸா இருப்பான். ஐயா இந்த மாதிரி டாக்டராலே முடியாதுன்ட்டாங்க, நீங்க தான் பண்ண முடியுமான்னு கேட்டா, அம்மாவுடைய அருளால எல்லாமே ஆகணுன்றது விதி. அவனுக்கு வந்து உயிர் போனன்றது விதி. கண்டிப்பா. அதை எப்படி நீங்க அந்த விதியை மாத்த முடியும்? ஐயா நல்லா கேட்டுக்குங்கய்யா. ஒரு இதுல
நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு நமக்கு தெரியும். ஆமா ஆமா. இப்ப நீங்க என்கிட்ட வர்றீங்க, இது நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கையில நான் என்ன சொல்லுவேன், ஐயா இங்க போகாதீங்கன்னு சொல்லுவேன். இது நடக்க போகுதுன்னு முன்னாடியே நான் சொல்லிடுவேன் அம்மா கிட்ட. இது நடக்க போகுது, நீங்க ஜெயிலுக்கு போற மாதிரி இருக்கும், நீங்க ஏதாவது தவிர்த்துக்கங்க, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை தவிருங்க, இந்த மாதிரி அடிபட போகுது, இந்த நாள்ல அடிபட்டிருக்கு. ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவர் வெள்ளிக்கிழமை ராத்திரி நான் வந்து அவருக்கு சொல்கிறேன், ஐயா நீங்கள் அவர் வந்து கிறிஸ்டின் நண்பர், நம்ம ஜாதி கிடையாது, நம்ம இது கிடையாது. நான் சொன்னேன், வெள்ளிக்கிழமை நீங்கள் கோயிலுக்கு போயிடுங்க, உங்களுக்கு நேரம் ரொம்ப கடுமையாக இருக்குது, நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, எல்லாம் சாமி எனக்கு ஒன்று தான், கிறிஸ்டின்காரங்க வராங்க, முஸ்லீம் கூட என்கிட்ட வராங்க, எத்தனையோ பேருக்கு நல்லது செஞ்சுருக்கேன். நான் சொன்னேன் ஐயா. அவர் வந்து அந்த நேரம் காது கொடுத்து கேட்கல. ஞாயிற்றுக்கிழமை காலையில் செத்துட்டேன்னு எனக்கு செய்தி வருது. வெள்ளிக்கிழமை ராத்திரி சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில் வருது, ஆக்சிடென்ட் ஆகிட்டார், செத்துட்டார். அந்த எனக்கு இதெல்லாம் முன்கூட்டியே சிலதெல்லாம் சொல்லணும்னு தோணுமா? தெரியுங்க ஐயா, முன்கூட்டியே தெரியும். உங்களை பார்த்து எல்லாமே எனக்கு தெரியும். பார்த்துட்டாவே அம்மா வந்து இது இது கரெக்டாக தெரிஞ்சிடும் எனக்கு. என்னுடைய ஆயுள் காலம் இருக்கா? இப்படி இருக்குங்க ஐயா. 98 வயசு வரைக்கும் ஜாதக ரீதியாக இருக்கு. 77 வயசுல ஒரு சின்ன இது ஏற்படும். எப்படின்னா வண்டியில போறது, வாகனத்தை போகிறது, பார்த்து கவனமா போகணும். வேற எதுவுமே கிடையாது. நீங்க வந்து சிவன் நாட்டம் உள்ளவர், சிவனை ரொம்ப வழிபடுறவர், முருகரை வழிபடுறவர், கணபதி எப்பவும் தொழுது தான் வெளியே வருவீங்க. சரிங்களா? ஏய், சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க யாரையுமே நம்ப மாட்டீங்க, உங்களை மட்டுமே நீங்க நம்புவீங்க. சரிங்களா? உங்க நிலையில கூட 1000 வாட்டி யோசிச்சுதான் நீங்க ஒரு முடிவே சொல்லுவீங்க. அவ்வளவு சீக்கிரம் கிட்ட சேர்க்க மாட்டீங்க. சரிங்களா? உங்ககிட்ட எது செஞ்சாலும் வராது. சிவன் நாட்டம். இப்ப எதிரில் ஒருத்தர் பாக்குறீங்க. ஆமாங்க. அவருடைய கேரக்டர் எப்படி? அவரு நல்லவர் தான். நல்லா வாழ்ந்த குடும்பம், நல்லா இருந்தது, 1000 பேருக்கு சோறு போட்ட குடும்பம், சாதா இது இல்லை, பல்லாக்கு தூக்குன வம்சம், தீவட்டி தூக்குன வம்சம், முனி கோயிலுக்கு சேவை செஞ்ச வம்சம் அது. சரிங்களா? அவர் சொல்றதெல்லாம் கரெக்டாயா? கேமராமேன் வந்து ராஜகுலம், அவரு ராஜாவுக்கு தொண்டு செஞ்ச குலம். சரிங்களா? பல்லாக்கு தூக்குன வம்சம். ஏன் இவருக்கு இன்னும் இத்தனை வயசு? அவருக்கு வந்து சிவன் நாட்டம் இருக்கு. சிவன் எப்படி சொல்றதுன்னா, உங்களுக்கு வந்து சன்னியாசின்னு ஒரு இது இருக்கும் கோயில்ல. அவர் தாக்கம் இருக்கு அவருக்கு. சரிங்களா? முன்னோர்கள் செஞ்ச பாம்பு அடிச்சிருக்காங்க அவங்க குளத்துல, கருநாகம் முன்னோர்கள். அந்த தாக்கம் இருக்கு. குடும்பத்தை இருக்க விட மாட்டேங்குது. சரியா? குடும்பத்தை நிம்மதி இல்லாம இருக்காரு. அவருக்கு வந்து இன்னும் ஒரு இந்நேரம் கழிஞ்சிருக்கணும். இவர் வந்து என்ன பண்ணணும்னா, என்கிட்ட ஒரு வாட்டி வரணும், அது என்னன்னு பார்த்து சரி பண்ணி விட்டுருலாம். சரிங்களா? இது பார்த்த வரைக்கும் அவங்க சாமி இதெல்லாம் உங்க இதுவும் சாமிக்கு செஞ்ச வம்சம்தான். சரிங்களா? உங்க ஊர் எதுங்க ஐயா? சொந்த ஊரு? அது சொல்றேன் ஐயா நான். அப்புறம் சொல்லுங்க. இப்போ நீங்க அவரை பத்தி சொன்னீங்க, என்ன பத்தி சொன்னீங்க. சரிங்க ஐயா. ஓரளவு அதுக்கு ஓரளவு மேட்ச் ஆன மாதிரி இருக்கு. சரிங்க. இப்போ சில பேர் வந்து ஒத்துக்க மாட்டாங்களா? ஐயா நீங்க சொன்னது அப்படி எதுவுமே சொன்னதே கிடையாதுங்க ஐயா. இது வரைக்கும் ஒரு ஆள் கூட என்கிட்ட சொன்னது கிடையாது. நீங்க சொன்னது பொய்ன்னு யாருமே சொன்னது கிடையாது. அதுதான் சொல்றேன். அம்மா அருளா சொல்ல அழுவாங்களா? நிக்கிறவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க ஐயா, கையை கட்டி நின்று இருக்காங்க ஐயா, சாமின்னு. சரிங்களா? உண்மை மட்டும்தான் அம்மா சொல்லுவா, பொய்யெல்லாம் நம்ம கிட்ட இதாகாது. நீங்க வந்தீங்கன்னா நான் சொல்லிடுவேன். போன் பண்ணி டார்ச்சர் பண்றதெல்லாம் இருக்குதா? ஐயா இப்போ 2000 போடுங்க, நாளைக்கு ஒரு 3000 போடுங்க, உங்களுக்கு ஒரு பூஜை நன்னுங்குது, வேலை நன்னுங்குது, அந்த மாதிரி நிறைய குரூப் வந்து. நான் சொல்றதை கேட்டுங்க ஐயா. நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்லதை மட்டும்தான் சொல்லுவோம். நம்ம அந்த டார்ச்சர் எல்லாம் கிடையாது. ஏன்னா ஒருத்தர் வந்து 100 ரூபா நான் போட்டு விட்டேன். சரிங்க. அவர் அப்பப்போ போன் பண்ணி ஒவ்வொருத்தரும் கட்டுவான். உன் வேலைதான் இப்ப பண்ணிக்கிறேன், இப்போ 2000 அக்கௌண்ட்ல போட்டு, நாளைக்கு ஒரு 5000 போட்டு, வேலை முடிஞ்சிச்சு அப்படின்றாராம். சரிங்க. அந்த மாதிரி இல்லைங்க, நான் கேக்குறேன், அந்த மாதிரி நீங்க யாரையாவது தொந்தரவு பண்ணி? அந்த மாதிரிலாம் யாரையும் நான் தொந்தரவு பண்ணது இல்லைங்க. இது வரைக்கும் நான் தொந்தரவு பண்ணது இல்லை. நீங்க பாக்குறதுக்கு அந்த இதுதான். நான் அடுத்தவங்களை தொல்லை பண்றது கிடையாது. ஐயா இப்ப யார பார்த்தாலும் பாம்பு அடிச்ச பாவன்றீங்க. ஆமாங்க ஐயா. ஏன் பாம்பு தான் ஜீவராசி? மத்த ஜீவராசி என்ன? நாய் அடிச்ச பாவம் நான் சொல்றேன். மாடு அடிச்ச பாவம், மாடு இருக்குங்க ஐயா. இது வந்து பாம்புனா கருநாகம், அம்மாவுடைய அம்சம். இப்போ வீட்டுல எல்லாம் இருக்கும், மனப்பாம்பு இருக்கும், எங்க வீட்லயே இருக்கும். சரிங்களா? இங்கதான் இல்ல, வீட்லயே கிடக்கும். இந்த வாசனையை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிங்களா இந்த இடத்துல பாம்பு இருக்கா இல்லையான்னு? கண்டுபிடிப்பீங்க. இப்ப பாம்பு இருக்கா இல்லையா? இங்க இல்லைங்க ஐயா. இங்க கிடையாது. எவ்வளவு தூரத்துல இருக்குது? 1 கிலோமீட்டர்ல இருக்கு. 1 கிலோமீட்டர்ல? 1 கிலோமீட்டர்ல இருக்கு. பாம்பு அடிச்சா மட்டும் தான் தோஷமா?
ஐயா நீங்க நல்லா நான் கேட்டுங்க 7 தலைமுறைக்கு நிற்கும் பாம்பு அடிக்கிறது கருணாகம். அம்மாவுடைய அந்த இதெல்லாம் வருது சரிங்களா, அம்மாவுடைய அம்சம் அது சரிங்களா. இவங்க மனப்பாம்பு வந்து அடிச்சிடறாங்க, இல்ல கோயில் பாம்பு இது பண்றாங்கன்னு வச்சுக்கலாம், தெரியாம அடிச்சிடறாங்க, தெரிஞ்சு அடிக்கிறது கிடையாது. இவங்களை ஏதாவது பண்ணிருமோனா அதை அடிச்சிடுறாங்க. அதை அடிக்க போனா மட்டும்தான் இது பண்ணும், சும்மா கோயிலெல்லாம் அது தீண்டாது. அதை நீங்க அடிக்கணும் கொல்லணும்னா அடிச்சா மட்டும்தான் அது இதாகும். அது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளை கொத்திருமோனா, அது எதுவுமே பண்ணாது, புள்ள மாதிரி அது பாம்பு சரிங்களா. நம்ம ஏதாவது போய் அதை இது பண்ணாதான் அது பாட்டுக்கு பார்த்தா அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். நீ உங்க முன்னாடி காட்சி கொடுக்குமா? எத்தனையோ வாட்டி காட்சி ஏறுமா? ஏறினது இல்லைங்க ஐயா, காட்சி கொடுக்கும் சரிங்களா. அது இந்த அமாவாசை அன்னைக்கு அம்மா வருவாங்க, வந்துட்டு போவாங்க. இங்க இருக்கு சாதாரணமா வந்து ராத்திரிலாம் வந்து உட்கார முடியாது, சத்தம் கொடுக்கும், சத்தம் கொடுக்கும். அம்மா வருவாங்க, இங்க விளையாடுவாங்க. இந்த சாதாரண சிவன், இந்த சிவன் கிட்டே வந்து விளையாண்டுட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான் சரிங்களா. அம்மா எத்தனை வாட்டி காட்சி கொடுத்துருக்காங்க. யாரு வீட்டுக்கான கூப்பிட்டா போய் பண்ணுவீங்களா? நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் ஐயா. ஃபுட் டெலிவரி மாதிரி மத்த டெலிவரி மாதிரி போய் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஐயா நான் போய் பண்ணிருக்கேன். ஆன்லைன் அருள் வாக்குன்றாங்க, நேரா வீட்டுக்கு போனீங்கன்னா 150 ரூபா 200 ரூபா கொடுப்பாங்க. அலட்சியப்படுத்துற மக்கள் கிட்ட போவீங்களா? ஐயா நான் உயிரை காப்பாற்ற எத்தனையோ பேருக்கு போயிருக்கேன் ஐயா. தர்மபுரி, சேலம், புதுக்கோட்டை, அறந்தாங்கி, அந்த மாதிரி வந்து உடம்பு முடியல, உயிரை காப்பாற்றணும், செய்வன கோளாறு, அப்ப சாமி நீங்க வந்துதான் ஆகணும், என் உயிரை காப்பாற்றணும், நான் போய் தான் ஐயா. யாரு கூப்பிட்டாலும் போவேன், எதிரியா இருந்தாலும் சரி நான் போவேன். அகால மரணம் அடைஞ்சிடறாங்க திடீர்னு. நல்லா இருந்தவருங்க, நல்லா பேசுங்க, திடீர்னு இறந்துட்டாரு. ஆமாங்க ஐயா. இவரு இயற்கை மரணமா செயற்கை மரணமா அப்படின்னு கேட்டா சொல்லுவீங்களா? கண்டிப்பா அவரே கூப்பிட்டு அழிச்சு சொல்லுவேன். அவரே வர வச்சு கேட்க. இறந்தவங்களை கூப்பிடுவீங்க? கண்டிப்பா கூப்பிடுவேன். அது உருவமா காட்டுமா, அவங்களுக்கு காட்டுமா? இந்த இவர் நிக்கிறாரு இதே மாதிரி காட்டும் நமக்கு உருவம். இப்ப நீங்க இருக்கீங்க செத்தி, நீங்க ஆத்மா, ஆத்மா அதே மாதிரி நம்ம கிட்ட பேசு. உங்ககிட்ட மட்டும் தான் பேசுவேன், அவன் குடும்பத்துல இருக்கிற யாரும் இல்லையா? அருள் வாக்கு பாக்குறவங்க கிட்ட தான் பேசுவோம். எல்லாருக்கிட்டையும் எல்லாம் பார்க்க முடியாது இல்லையா. பகல்ல வர வைப்பீங்களா, நைட்ல வர வைப்பீங்க? எப்போ வேணாலும் வர வைப்பேன். இறந்தவங்க இந்த நிமிஷம் கூட வர வைப்பேன் சரிங்களா. அதெல்லாம் நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்ப ஜெயலலிதாவோட ஆத்மா வர வைக்கிறதுனால வர வைக்கலாமா? கண்டிப்பா வர வைப்பேன், கண்டிப்பா வர வைப்பேன்யா. நான் இந்த மாதிரி எப்படி சொல்றது உங்களுக்கு, தற்செயலா ஒரு போன 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்தது. நானும் பசங்க எல்லாமே வண்டியில போய்கிட்டு இருந்தோம். போயில ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு விஜயகாந்த் கல்யாண மண்டபத்துக்காக நான் போனோம். பசங்க சொல்லுது, அப்பா இதை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுது. நான் சொல்றேன், ஏம்மா இது நம்ம அங்கே வெளியே போறோம், ஒரு கல்யாண விஷயமா போய்கிட்டு இருக்கோம், இப்போ எதுக்குமா, அப்புறம் பார்த்துக்கலாமே. அப்போ அந்த ஆத்மா வந்து கேட்குது, நானே அவன் பொண்ணை அவன் பசங்களை நான் என்னையா பண்ண போறேன், பசங்களை கூட்டிகிட்டு வந்தா என்னையா அப்படின்னு என்கிட்ட கேட்குது. விஜயகாந்த் அப்படியே பேசுற மாதிரி ரியலா கேட்குது. அப்பா ஐயா நான் வரேன் வரேன். அந்த எத்தனையோ பேர் வந்து இது பண்றாங்க, எனக்கு அந்த இதை கொடுத்தாரு அவரு. விஜயகாந்துடைய ஆத்மா அங்கதான் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. சித்தர் மாதிரி அவர் ஆத்மா அப்படியே வேலை செய்யுது. நான் பஸ்ல போறேன், நிக்க கூட இல்லை. அப்போ என் பசங்க சொல்லுது இறங்கணும்னு சொல்லுது, பார்க்கணும்னு சொல்லுது. நான் சொல்றேன், அம்மா இருக்கட்டும், நம்ம கல்யாணத்துக்கு போயிட்டு வரோம், இப்போ வேணா இன்னொரு நாள் நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு. ஏன் உன் பிள்ளைய நான் என்னையா செய்ய போறேன், உனக்கு நல்லது மட்டும்தான் ஏன் நடக்கும், நல்லது மட்டும்தான் ஏன் நடக்கும், உனக்கு கெடுதல் இருக்காயா, உன்னை நான் எங்கேயோ தூக்கிட்டு போயா உச்சத்துக்கு, ஏன் சமாதிக்கு வாயான்னு சொன்னவர். அவர் மாதிரி ஒரு நல்ல ஆத்மா நான் பார்த்ததே கிடையாது. இப்ப அவர் வந்து சித்தர் நிலைதான், சித்தர் நிலைதான். அதனாலதான் இவ்வளவு அவர் ஆமா உண்மையா அவர் சித்தர் நிலைதான். நான் அனுபவிச்சது, என்கிட்ட வந்து பேசுனது அப்படியே பேசினாரு. இதை மறக்கவே முடியாது. எனக்கு கொஞ்ச நேரத்தை தூக்கி வாரி போட்டுருச்சு பஸ்ல வரையிலேயே. ஐயா இந்த மாதிரி கேட்கிறாரு, நல்ல ஆத்மா, எத்தனையோ பேருக்கு சாப்பாடு போட்ட ஒரு நல்ல ஆத்மா அது. சரி ஐயா நான் கண்டிப்பா வரேன், பார்க்க நான் வரேன், பிள்ளை குட்டியை கூப்பிட்டு வரேன், போவேன், இடையில போவேன். இப்போ அந்த இடத்துக்கு போனாலும் கோயிலுக்கு போனதுக்கு சமந்தானா? கண்டிப்பா. ஒரு நல்ல ஆத்மாவுக்கு போனோம். இப்ப சித்தர் இருக்காரு, நம்ம போறோம், நல்லது நடக்குது இல்லையா, அந்த மாதிரிதான் அவர். அவர் நல்ல ஆத்மா ரியலா இருக்காரு, அங்கேயே இருக்காரு அவர். ஒருத்தர் நடத்த சரியில்லை அப்படின்னா அவனை பட்டுன்னு அடிச்சுட்டீங்களா? ஐயா நான்லாம் யாரையுமே அடிக்கலாம் மாட்டேன், ஆணோ பெண்ணோ அதெல்லாம் யாருமே துதிக்க மாட்டேங்க. அம்மா அதெல்லாம் இது 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 இப்படி செய், அவ்வளவுதான். நீ போகக்கூடிய பாதை சரியில்லைன்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பா சொல்லுவேன். இப்ப தகாத உறவு ஒண்ணு இருக்குது, அத நீங்க ஊக்கப்படுத்தீங்களா இல்ல எச்சரிக்கை பண்ணுவீங்க? நான் எச்சரிக்கை பண்ணுவேன், போகக்கூடாது, கெட்ட வழிக்கு போகக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ஒரு பெண் தாலியை கழட்டி போட்டா என்ன அர்த்தம்? கணவன் செத்ததுக்கு அர்த்தம். அதை அறுத்து போடக்கூடாது. அப்படி தாலி கழுத்துல இருந்து கழண்டிட்டாலே என்ன அதோடைய இது என்ன, முன்ன அவருக்கு வந்து வீட்டுக்காருக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதுதான் அறிக்கை.
அதுக்கு என்ன பண்ணணும்னா குளிக்கிறாங்களே இப்போ. அதுக்கு என்ன பண்ணணும்னா சுவாமி கிட்ட போயிட்டு ஒரு கயிறை முடிஞ்சு அங்க போட்டு சாமியை கும்பிட்டு கழுத்துல போட்டுக்கலாம். எந்த சாமியா இருந்தாலும் பரவாயில்ல, அம்மனா இருந்தாலும் சரி, காளியா இருந்தாலும் சரி, துர்க்கையா இருந்தாலும் சரி, மஞ்சள் கிழங்கு இந்த மாதிரி கலட்டி போடுற ஒரு மனப்பான்மை வருது இல்ல? ஆமாங்க ஐயா. அது வந்து துருசக்தி போய் அந்த நேரத்துல வேலை செஞ்சு பண்ணுமா இல்ல? ஐயா நான் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. அவருக்கு ஒரு ஏதோ ஒரு ஆபத்து வருது, தானா அருந்து விழுகிறது சொல்றேன். சும்மா சண்டை இது பண்றதுக்கு அறுத்துக்கிட்டு போறதுக்கு நான் சொல்லல. அவங்க நல்லா இது பண்றாங்க, மாங்கல்ய பலத்துல இருக்காங்க. திடீர்னு அறுந்து போகுதுன்னா ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது, தப்பான நிகழ்ச்சி நடக்க போகுது. அப்ப என்ன பண்ணணும்னா அம்மாவுக்கு போயிட்டு துர்க்கை அம்மனுக்கு காளியம்மனுக்குன்னா நல்லா குங்குமமும் மஞ்சளும் வாங்கிட்டு போய் அம்மாவுக்கு நல்லா அபிஷேகம் பண்ணி அந்த குங்குமமும் மஞ்சளும் எடுத்துட்டு வந்து ஒரு அரச இலையில வச்சு நெத்தில இட்டுக்கிறணும். யுத்தம் 4 பேருக்கு வளையல் குங்குமம் இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். எதுக்குன்னா அந்த மாங்கல்ய பலத்துக்கு. அந்த பலம் இதாகுது, உங்களுக்கு இதாயிருது, அந்த பலம் வந்து உங்களுக்கு வரணும். அந்த பலத்துக்கு இதை செஞ்சாவே போதும், எளிமையா செஞ்சா போதும், அவங்களுக்கு நல்லது நடக்கும். அந்த தோஷம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது விலகி போகும், மாங்கல்ய தோஷம். அதுதான் என்ன ஏதுன்னு பார்க்கணும். சரிங்களா? இப்ப இருக்கு நாய் இருக்கு, திடீர்னு அடிபடுது, மூக்கில் வாயில ரத்தம் வருது, திடீர்னு செத்து போகுதுன்னா ஏவல் ஏதாவது இருந்தா மட்டும்தான் அந்த வீட்டுல வந்து இந்த மாதிரி அடி வரும். நாய் எந்த ஜீவராசியை முதல்ல அடிக்கும் ஏவல்? அந்த மாதிரி நாய், பசுமாடு, நாய், கோழி எது இருந்தாலும் செத்துரும். ஏதாவது ஒரு ஜீவராசி நமக்கு ஆகக்கூடிய ஆபத்துல இருந்து காப்பாத்தி அதை உயிர் விட்டுரும். அதை உயிரை விட்டுரும். நாயும் அப்படித்தான், உங்களுக்கு வரது அதை வாங்கிட்டு வெளியே போயிடும். முதல்ல அது பார்க்கும், ரெண்டாவது அதை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களை பதம் பார்த்துரும். அறிகுறி வருது, நான் வாங்கிட்டு போறேன், நீயாவது இனிமே பொழைச்சிக்கன்னு சொல்லிட்டு போற மாதிரி. சாவை பார்த்தாலே ஒரு பயம் இருக்கு எல்லாருக்கும். எதிரில சாவு வந்தா சில பேர் பயப்படுறாங்க, சில பேர் ஒதுங்கி போயிடுறாங்க, சில பேர் சாமியா நினைச்சு கும்பிடுறாங்க. எது கரெக்டான முறை? என்னங்க ஐயா, சாவெல்லாம் அடி எதிரில வருது ஐயா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. சில பேர் இப்படி தொட்டு கும்பிடுறாங்க, சில பேர் தெய்வத்துக்கு சமம் தான், நம்ம அது சொல்லல. தெய்வத்துக்கு சமம். நமக்கு இதெல்லாம் நமக்கு பயம் கிடையாது. நம்ம 24 மணி நேரம் போற ஆளு வர ஆளு இல்லையா? இப்ப அப்பா அம்மா வந்து இறந்துருப்பாங்க, ஆமா, அந்த வீட்டுல இருக்காங்களா இல்லையானே தெரியாது, யாரும் நினைப்பே வராது. இருப்பாங்க. ஆத்மா எப்படி சொல்றது, இருக்கும், ஆத்மா இருக்கும். போட்டோ வச்சாலும் அவங்க இருக்கிறது சமமா? கண்டிப்பாங்க ஐயா. உங்ககிட்ட வர்றவங்க எந்த நம்பிக்கையில வருவாங்க ஐயா? ஐயா நீங்க இப்போ நீங்க பாக்குறீங்க, இப்போ நீங்க போய் 4 பேர்கிட்ட சொல்லுவீங்க, ஐயா அங்க போன கரெக்டா ஆயிடுச்சு, சரி பண்ணி விட்டுட்டாரு, நீங்க போங்க. அப்படிதான் எனக்கு ஆள் வரும். இப்போ போறேன், இந்த மாதிரி கோளாறு இருக்கேன் சாமி, நான் வந்துட்டேன், என்னை காப்பாத்தி விடுறேன். அவங்க போய் 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க, சாமி எனக்கு நல்லா ஆயிடுச்சு, நீங்க அங்க போங்க, போய் சாமியை பாருங்க. சில பேர் கட் அண்ட் ரைட்டா சொல்லுவாங்க, முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது. அது வெத்தலை பாக்கு ஆகும் ஐயா. வெத்தலை பாக்கு வைக்கலையே, அம்மாவுக்கு வெத்தலை பாக்கு வைக்கலையே, அது ஆகுன்னா தான் நான் வாங்குவேன். ஆகலன்னா அம்மா கொடுத்துரும். நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் அது வாங்காது. முதல்ல அந்த வெத்தலை பாக்கு முடியும், இந்த கேஸ் என்னால முடியும் அப்படின்னா அது வெத்தலை பாக்கு வாங்கிக்கும், பார்க்கையிலேயே. இதே மாதிரி ஒரு கேஸ் பார்த்தேன், 3ஆம் நாள் சாக போறாங்க. என்கிட்ட வந்தாங்க ஒரு கேஸ். அதாவது உடம்பு முடியாம இருக்கு, அது உடம்பு முடியாதது. இப்ப ஏவல் பில்லி சூனியம்னா அது நம்ம சரி பண்ணலாம். ஒரு கேன்சர் இதை நீங்க நாளைக்கு சாகுறாங்கன்னா இன்னைக்கு வந்து ராத்திரி நான் காலையில சாகுறாங்க, இன்னைக்கு வந்து கேன்சர்ல இருக்காங்கன்னா என்ன சாமி பண்றது? என்னடோ கெட்ட வார்த்தை எல்லாரும் அது இதுன்னு சொல்லுவாங்கல்ல, கெட்ட வார்த்தை. ஆமாங்க ஐயா. அந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள்ல அம்மாவை திட்டுறான் அப்படின்னா போதையில அவனுக்கு ஏதாவது மருந்து கொடுத்து சரி பண்ணுவீங்க ஐயா? அந்த இது நான் இது பண்றது இல்லைங்க ஐயா. அவனுடைய குணாதிசயம் எப்பதான் மாத்துவீங்க? அந்த இது நம்ம பாக்குறது இல்லைங்க ஐயா. போதையை அடிச்சுட்டு இது பண்றது நம்ம பாக்குறது இல்லை. பையனை கண்ட்ரோல் கொண்டு வரணும்னா கண்ட்ரோல் கொண்டு வரணும், பாக்கணுங்க ஐயா. அது நம்ம பாக்குறது இல்ல. வேலைக்கே போக மாட்டான், குஸ்து குஸ்து வீட்லயே படுத்துமா. அந்த இதுக்கு என்ன ஏதுன்னு பாக்கலாம். என்ன ஏதாவது காத்து பிடிச்சிருக்கா, இல்ல வேற எதுவுமா, இல்ல சுவாமி இதுல எதுவும் கோளாறு இருக்கா, ஜாதக ரீதி எதுவும் கோளாறா, இல்ல வேற இல்ல வீம்புக்குன்னு பண்றானா, அதெல்லாம் பார்க்கணும். பார்த்துதான். ஏன்னா ஒருத்தன் ரொம்ப நாளா படுத்து படிக்க வீட்லயே தூங்கிமா 12, 2 மணி 3 மணி வரையும். ஆமா, அந்த மாதிரி ஆளுங்க வந்து சொல்றாங்க உங்க கையில, ஐயா பையனை கொஞ்சம் சுறுசுறுப்பு ஆக்கி கொடுங்க. இதே மாதிரி நடந்திருக்கு. 3 வருஷம் ஒருத்தர் வேலைக்கு போல, இதே மாதிரிதான் உங்க கேஸ் மாதிரியே எனக்கு வந்தது. 3 வருஷமா அவர் போல வெளிநாட்டுல இருந்தாரு. என்னன்னு தெரியல, வராரு, சாப்பிடுறாரு, வீட்டுல படுக்கிறாரு, சாயந்தரம் போறாரு, இப்படியேதான் படுக்கதான் அவருக்கு வந்து 3 வருஷம் அப்படியே இருந்தது. என்ன ஒரு வாட்டி பார்த்தாங்க, நான் போனேன்,
சொந்தக்காரர் தான். போனேன், பார்த்தேன். அப்புறம் கொண்டு போய் அவருக்கு என்னென்ன செய்யணுமோ செய்வன கோளாறு பார்த்து கண்டுபிடிச்சி அதை அகட்டி விட்டு, காற்று மாதிரி இருந்துச்சு அகட்டி விட்டு எல்லாம் செஞ்சு இப்போ நல்லா இருக்காரு, குடும்ப குட்டியோட இருக்காரு. இந்த மாதிரி பண்ண முடியும், கண்டிப்பா பண்ண முடியும். பக்கத்து வீட்டுக்காரன் டார்ச்சர் பண்ணினே இருப்பான், ஒருத்தனை தொந்தரவு பண்ணினே இருப்பான், ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டே இருப்பான் குடைச்சல். ஆமா ஆமா, கார் நின்னா கார், ஆமா எல்லாம் நிறைய இருக்கு, பைக் நின்னா தள்ளி விட்டு போவான். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த மாதிரி கேஸ் என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் அமைதியாக்க முடியுமா? கண்டிப்பா அமைதியாக்கலாங்க ஐயா.